என்ன வாழ்க்கை இது ஆண்டவரே! நான் நெனச்ச மாரியே என் வாழ்க்கை இல்ல. இந்த நிலைமையில நான் இருப்பேன்னு என் கனவுல கூட நெனச்சு பார்க்கல. நான் எதிர்பார்க்காததெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துருச்சு. நான் நம்புனவங்க யாரும் இன்னைக்கு என் கூட இல்ல. தனியா ஆதரவே இல்லாம இருக்கேன். என்ன விசாரிப்பார் யாருமே இல்ல. எந்த விதமான உதவியோ, ஆறுதலோ, நம்பிக்கையோ இல்லாம இருக்கேன். எனக்கு எதிர்காலமே இல்லையேன்னு நெனச்சு தவிச்சு கலங்கிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு தான். வேதத்துல கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த நகோமின்ற ஒரு லேடிய பத்தி படிக்கிறோம். பஞ்சத்துல இருந்து தப்பிக்க பெத்லஹேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க நகோமியோட கணவர் இறந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நகோமியோட 2 மகன்களும் இறந்துடுறாங்க. அந்நிய தேசமான மோவாப் தேசத்துல கணவனும் இல்லாம 2 மகன்களும் இல்லாம நிர்கதியா நிக்கிறா நகோமி. அந்த காலத்துல ஒரு பெண் தன் கணவனை இழந்துட்டா அடுத்து அவளோட மகன்கள் தான் அவளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் அவளோட நம்பிக்கை. ஆனா நகோமியோட 2 மகன்களும் இறந்து போகவே எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம நகோமி தன்னுடைய 2 இளம் விதவைகளான மருமகள்கள் கூட நிக்கிறா. யாரும் இல்லாத அந்த சூழல்ல கூட அவ தன் தேவனை விடல. அவ மீண்டும் பெத்லஹேம் வந்தா. இந்த சூழலிலும் அவ தன் தேவன் மீது நம்பிக்கையும் பக்தியும் விசுவாசத்தையும் அதிகமா வச்சிருந்தா. முதல்ல தன் துக்கத்தின் விரக்தியில தேவன் என்னை கைவிட்டார், தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார்னு சொன்னாலும் கூட அந்த கடின பாதையிலும் கூட தன் தேவனை விடாது பற்றி விசுவாசித்தாள். அவள் தேவன் மீது வைத்திருந்த அந்த அளவில்லாத பக்தியும் நம்பிக்கையும் தான் அந்நிய பெண்ணான ரூத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அதனால தான் அவ தன் மாமியாரை ஃபாலோ பண்ணா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொன்னா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எதிர்பாராத விதத்துல நகோமியோட கசப்பான வாழ்க்கை நன்மையா மாறுச்சு. ரூத்துக்கும் போவாஸுக்கும் நடந்த விவாகத்தின் மூலமா அவன் நினைச்சு கூட பார்க்காத ஆசிர்வாதத்துக்குள்ள பிரவேசிச்சா. எல்லாத்தையும் இழந்தவ மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையும் செல்வத்தையும் கனத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டாள். சமுதாயத்தில் செல்வாக்கை பெற்றாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவ கையில ஏந்தின அந்த ரூத்தின் குழந்தையான ஓபேத் தான் தாவீது ராஜாவுடைய தாத்தா. அந்த தாவீதின் வம்சத்துல தான் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரு. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஆசிர்வாதம். நகோமியின் வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்கிறது என்னன்னா, எப்பேற்பட்ட துன்ப சூழ்நிலையிலும் கசப்பான தருணத்திலும் கூட தேவனை நம்ப வேண்டும். அப்படி அவரை விசுவாசித்தால் எந்த சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லவர். அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு நகோமிக்கு செய்தவர் நிச்சயம் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்ற வல்லவர். உங்கள் சாம்பலை சிங்காரமாக்குவார். உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக்குவார். உங்களை பார்த்து உங்கள் தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்த்து அநேகர் உங்கள் தேவனிடம் வருவார்கள். தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்னு வேதம் சொல்லுது. ஸோ ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஆல்வேஸ். எந்த தருணத்திலையும் அவர் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டுடாதீங்க. உங்களுடைய இந்த சூழ்நிலை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் நன்மையாக மாறும். ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அற்புத ஆச்சரிய விதமாய் உங்களுக்கான நன்மை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அற்புதம் மிக விரைவில். ஆமென்.